NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் நண்பர்களே. நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா இப்ப ரீசெண்டா டிஎன்பிஎஸ்சி நடத்திய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதனுடைய கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் தியரி, எலக்ட்ரிக்கல் மெஷர்மெண்ட்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ், அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா நம்ம NCM லேர்னிங் சென்டர் யூடியூப் சேனல்ல அது இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. நம்ம NCM லேர்னிங் சென்டர் மூலமா கண்டினியூஸா இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ், ப்ரிப்பரேஷன் டிப்ஸ், அந்த எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் உடைய கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். டாபிக் வைஸா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிசி மிஷின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ்ல வந்து ஒரு 11 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல வந்து மொத்தம் 3 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இண்டக்ஷன்ஸ் மிஷின்ல வந்து ஒரு 3 கொஸ்டினும், சிங்கர்னஸ் மோட்டார் ஜென்ரேட்டர் அதுல 6 கொஸ்டின்ஸ், சிங்கர்னஸ் மோட்டார்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ், சிங்கர்னஸ் ஜென்ரேட்டர்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ், டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மிஷின்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பர் மோட்டார், இந்த ஸ்டெப்பர் மோட்டர்ல தான் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே 20 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பட் இந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ்ல வந்து 25 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ எதுல ஒரு 5 மார்க்குக்கு குறைச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நினைக்கிறேன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின்ஸ்ல வந்து 15 தான் கேட்டிருப்பாங்க. 20 கேட்கறதுக்கு பதிலாக 15 கேட்டிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இன்னும் பவர் எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணல, நெக்ஸ்ட் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதை 2 பார்ட்டா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசி மிஷின்ஸ் கான்செப்டும் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்டும் கவர் ஆகிற மாதிரியான பார்ட் 1. இப்போ இதுல 2 பார்ட்டா பிரிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசி மிஷின்ஸ் கான்செப்டும் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்டும் கவர் ஆகும். ஸோ 14 கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். ரெண்டாவது கான்செப்ட் பாத்தீங்கன்னா மீதி உள்ளது இண்டக்ஷன்ஸ் மிஷின்ஸ், சிங்கரஸ் மிஷின்ஸ், ஸ்பெஷல் மிஷின்ஸ். இதுல கேட்கக்கூடிய ஒரு 11 கொஸ்டின்ஸ். இந்த 11 கொஸ்டினும் பார்ட் 2ல கவர் ஆகும். சரியா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 1 பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பார்ட் 1 முடிஞ்ச பிறகு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் டிசி மிஷின்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டிசி மிஷின்ஸ்ல ஆரம்பிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 1. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஆர்மேச்சர் டார்க் ஆஃப் டிசி மோட்டார் எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நமக்கு தெரியும் டார்க் ஈக்குவேஷன்ஸ் என்ன, டார்க் ஈக்குவேஷன்ஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு பை இன்டு ஐஏ. இது சீரிஸ் மோட்டருக்கு வந்து பை இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐஏ. அப்போ டார்க் வந்து ஐஏ ஸ்கொயரா இருக்கும். சன்ட் மோட்டருக்கு வந்து பை வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த ஒவ்வொரு மோட்டருக்கு பொறுத்தவரையிலும் பை வழி மாறும். ஸோ அப்போ டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பை இன்டு ஐஏ. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், ஆரம்பிச்ச டார்க் வந்து எதை டிபெண்ட் இருக்குன்னா ஆரம்பிச்ச கரண்ட், போல் பிளக்ஸ். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ் டிசி மிஷின்ஸ்ல லேப் கனெக்டட் ஆர்மேச்சர்னு சொல்லிட்டாங்க. லேப் கனெக்டட் ஆர்மேச்சர் அதுல கரண்டின் ஆர்மேச்சர் காயில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சோ நமக்கு தெரியும் லேப் கனெக்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், லேப் கனெக்டட் வைண்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் ஆஃப் பேரலல் பாத் இஸ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் போல்ஸ். பிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாத். எத்தனை பேரலல் பாத் அதுல இருக்கும் அப்படின்னா அந்த காயில்ல வந்து எத்தனை பேரலல் பாத் இருக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் போல்ஸ்க்கு தான் இருக்கும். இதே வேவ் வைண்டிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் பேரலல் பாத் வந்து 2 தான் கான்ஸ்டன்ட். இங்க வந்து நம்பர் ஆஃப் பேரலல் பாத், லேப் வைண்டிங்க்கு நம்பர் ஆஃப் பேரலல் பாத் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல்ஸ். அப்போ இதுல இருந்து ஆர்மேச்சர் காயில்ல போகக்கூடிய கரண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா டெர்மினல்ல போகக்கூடிய கரண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் போல்ஸ். ஆர்மேச்சர்ல டெர்மினல்ல எனக்கு 10 ஆம்ஸ் போகுது, எனக்கு வந்து பேரலல் பாத் வந்து 5 பேரலல் பாத் இருக்கு அப்படின்னா 2 ஆம்ஸா டிவைட் ஆகி போகும். அப்படின்னா டோட்டல் ஏன்னா எல்லாமே ஈக்குவல், பேரலல் பாத் வந்து ஈக்குவல் பேரலல். ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஈக்குவலா டிவைட் ஆகும். கரண்ட் வந்து எவ்வளவு பேரலல் பார்த்துருக்கோம் அவ்வளவுக்கு ஈக்குவலா டிவைட் ஆகும். ஸோ டெர்மினல் கரண்ட் ஆர்மேச்சர்ல போகக்கூடிய டெர்மினல் கரண்ட் வந்து 10 ஆம்ஸ் இருக்கு, எனக்கு பேரலல் பார்த்து 5 இருக்கு அப்படின்னா 2 ஆம்ஸ் புரியும். ஸோ அப்போ என்னன்னா கரண்ட் இன் ஈச் ஆர்மேச்சர் காயில் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டெர்மினல் ஆர்மேச்சர் கரண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பேரலல் பாத். ஸோ அப்போ இதை பார்த்தோம்னா ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். இதே வேவ் வைண்டிங்கா இருந்துன்னா எனக்கு என்ன வரும், வேவ் வைண்டிங்கா பாத்தீங்கன்னா இதுல பேரலல் பாத் வந்து 2, அப்போ எனக்கு 0.5 டைம்ஸ் டெர்மினல் ஆர்மேச்சர் கரண்ட் வரும். ஆப்ஷன் பி வந்து சரியா இருக்கும். சரியா? பட் இங்க வந்து லேப் கனெக்டட் வேவ் வைண்டிங் இருக்கறனால நம்பர் ஆஃப் போல்ஸ் பொறுத்து தான் அந்த கரண்ட் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியா இருக்கும். அடுத்து மூணாவது கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா டிசி மிஷின்ஸ்ல இந்த எக்ஸைட்டிங் காயில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும். டிசி மிஷின்ஸ்ல இந்த எக்ஸைட்டிங் காயில் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆர்மேச்சர் கூட சீரியஸா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காகனா இம்ப்ரூவ் தி கம்யூட்டேஷன்ஸ் ப்ராசஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் கம்யூட்டேஷன்ஸ் ப்ராப்ளம் என்னவா இருக்கும் அப்படின்னா
அதுல வந்து ப்ராப்பரா இல்லை அப்படின்னா ஸ்பார்க்கிங் வரும், ப்ரஷஸ்ல வந்து ஸ்பார்க்கிங் வரும். அதை எலிமினேட் பண்றதுக்காக, அந்த ஸ்பார்க்கிங், அந்த ப்ரஷஸ்ல வரக்கூடிய ஸ்பார்க்கிங்கை எலிமினேட் பண்றதுக்காக, அந்த கம்யூட்டேஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஆர்மேச்சர் கூட அடிஷனலா ஒரு காயில் சுத்திருப்பாங்க. அதுதான் என்னன்னா எக்ஸைட்டிங் காயில். அதனால நமக்கு வந்து கம்யூட்டேஷன் ப்ராசஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 4th கொஸ்டின்ஸ். ஸ்பீட் ஆஃப் தி டிசி மோட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தெரியும் இன்டியூஸ் இஎம்எஃப் ஃபார்முலா தெரியும். ஒரு டிசி மோட்டரோட இன்டியூஸ் இஎம்எஃப் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா B/Zn/60A. இல்லை Bங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், பைங்கிறது ஃப்ளக்ஸ் பெர் போல், இசட்ங்கிறது நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ், என்கிறது ஸ்பீடு இன் ஆர்பிஎம், ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாத். சரியா? இதுல இருந்து நான் ஸ்பீடு எடுக்கிறேன், இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து நான் ஸ்பீடு எடுக்கிறேன். ஸ்பீடு n இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி என்ன கிடைக்குமா ஈக்குவேஷன்ஸ். அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ளக்ஸ் பெர் போல். ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். சரியா? கண்டிப்பா ஆப்ஷன் ஏ தப்பு. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ளக்ஸ் பெர் போல் இருக்காது. சி பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அப்ளைட் வோல்டேஜ் தப்பு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஆர்மேச்சர் கரண்ட் அதுவும் தப்பு. சரியா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஃப்ளக்ஸ் பெர் போல்ங்கிறது தான் சரியான ஆன்சர்ஸ். அடுத்து 5வது கொஸ்டின்ஸ் டிசி மிஷின்ஸ்ல. இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லோட் கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் அந்த ஒரு டிசி மோட்டருக்கு கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. லோட் கரண்ட்டும் ஃப்ளக்ஸும் கான்ஸ்டன்ட். ஆர்மேச்சர்ல அப்ளை பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து 10% இன்க்ரீஸ் பண்ணா ஸ்பீடு வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை டிகிரீஸ் ஆகுமா, இல்லை சேஞ்ச் ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் லோட் கரண்ட்டும் கான்ஸ்டன்ட், ஃப்ளக்ஸும் கான்ஸ்டன்ட். ஒரு டிசி மோட்டார் பேக்கிங் ஆஃப் இன்டியூஸ்ட் பேக்கிங் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா இதான் EB is equal to VA minus IA/RA, ஆர்மேச்சர் டிராப். சரியா? இது ஒரு டிசி மோட்டருடைய பேசிக் ஈக்குவேஷன்ஸ். இதுல வந்து லோட் கரண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ IRA கான்ஸ்டன்ட். இங்க லோட் கரண்ட் ஆர்மேச்சர் கரண்ட், ஆர்மேச்சர் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், அப்போ IRA கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ EB is directly proportional to VA. கரெக்டா? ஆர்மேச்சர் வோல்டேஜ் 10% கூட்டினோம்னா எனக்கு இன்டியூஸ்ட் EMF 10% கூடும். சரியா? EB directly proportional to VA. அடுத்து எனக்கு ஸ்பீட் ரிலேஷன்ஸ் எனக்கு வேணும். ஸ்பீட் ரிலேஷன்ஸ் தெரியும். EB is equal to B/Zn/60A நமக்கு தெரியும். சரியா? ஸோ இப்போ இதுல இருந்து EBக்கும் இன்டியூஸ்ட் EMFக்கும் ஸ்பீடுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ஸ். EB இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு n. அப்போ ஆர்பிஎம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்டியூஸ்ட் EMF இன்க்ரீஸ் ஆகும். சரியா? இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து VA அப்ளைட் வோல்டேஜ் 10% இன்க்ரீஸ் ஆனா இன்டியூஸ்ட் EMF 10% இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இன்டியூஸ்ட் EMF 10% இன்க்ரீஸ் ஆனா ஸ்பீடு வந்து 10% இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ஆப்ஷன் சி வந்து ஆன்சர்ஸ் சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 6வது கொஸ்டின்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா வேவ் வவுண்ட் டிசி மோட்டர்னு சொல்லிட்டாங்க, சீரிஸ் மோட்டர்னு சொல்லிட்டாங்க. இதுல இன்புட் வோல்டேஜ் வந்து 250 வோல்ட் இன்புட் வோல்டேஜ், 4 போல். கண்டக்டர் வந்து 782 கண்டக்டர்னு சொல்லிட்டாங்க. சீரியஸ் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர்மேச்சர் அண்ட் சீரிஸ் ரெண்டோட சேர்த்து ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.75 ஓம் சொல்லிட்டாங்க. மோட்டார் டேக்ஸ் 40 ஆம்ப்ஸ், அது ஆர்மேச்சர் கரண்ட் வந்து 40 ஆம்ப்ஸ் கொடுத்தாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டார்க் கண்டுபிடிக்கணும். ஃப்ளக்ஸ் பெர் போல் வந்து 25 மில்லி வெபர்னு கொடுத்தாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அப்ஜெக்டிவ் வந்து டார்க் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டார்க் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு தெரியும். ஸோ பேசிக்கா டார்க் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் டெவலப்டு ஈக்குவல் டார்க் இன்டு ஆங்குலர் ஸ்பீட். இது எல்லா மோட்டருக்கும் காமன் பேசிக் ஃபார்முலா. பவர் டெவலப்டு ஈக்குவல் டார்க் இன்டு ஆங்குலர் ஸ்பீட். டிசி மோட்டருக்குனாலும் சரி, இண்டக்ஷன் மோட்டருக்குனாலும் சரி, சிங்க்ரனஸ் மோட்டருக்குனாலும் சரி, டார்க் உடைய பேசிக் ஈக்குவேஷன்ஸ் இதுதான். பவர் டெவலப்டு ஈக்குவல் டார்க் இன்டு ஆங்குலர் ஸ்பீட். சரியா? ஸோ இப்போ இங்க டிசி மிஷின்ஸ்ல பவர் டெவலப்டு பார்த்தீங்க அப்படின்னா EB இன்டு IA, இன்டியூஸ்ட் EMF இன்டு கரண்ட், இதுதான் பவர் டெவலப்டு எங்க ஒரு டிசி மோட்டர். இது ஆர்மேச்சர். இதே நீங்க இண்டக்ஷன் மோட்டர், சிங்க்ரனஸ் மோட்டர் இதுனா அடிஷனலா பவர் ஃபேக்டர் சேர்ந்து வரும். ஏன்னா அது ஏசி மோட்டர். டிசி மோட்டருங்கனால வோல்டேஜும் கரண்ட் மட்டும் தான் சேர்ந்து வரும் பவர் டெவலப்டு. ஓகே, டார்க் என்கிறது ஆங்குலர் ஸ்பீடு இன் ரேடியன் பெர் செகண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த இன்டியூஸ்ட் EMF உடைய ஈக்குவேஷன்ஸ் தெரியும். இந்த வேவ் ஓன், 4 போல், கனெக்டர்ஸ் இதெல்லாம் கொடுத்தாலே நம்ம அந்த இன்டியூஸ்ட் EMF ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். EB is equal to B/Zn/60A. ஏன்னா P கொடுத்தாங்க, நம்பர் ஆஃப் போல்ஸ் 4 போல்ஸ் கொடுத்தாங்க, பிளக்ஸ் 4 போல் கொடுத்தாங்க, Z நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் கொடுத்தாங்க, ஸ்பீடு கொடுக்கல. ஸ்பீட் தான் கண்டுபிடிக்கணும். A வந்து தெரியும், A வந்து வேவ் ஓவன்ங்கிறதுனால பேரலல் பார்த்து 2 ஏயும் தெரியும். இதுல அன்னோன் பாராமீட்டர்ங்கிறது என்னன்னா n மட்டும் தான் அன்னோன் பாராமீட்டர், இன்டியூஸ்ட் EMF அன்னோன் பாராமீட்டர். இதுல nங்கிறது என்னன்னா ரெவல்யூஷன் பெர் மினிட். ஸ்மால் nங்கிறது இந்த ஸ்மால் nங்கிறது என்னன்னா ஆங்குலர் ஸ்பீட் இன் ரேடியன் பெர் செகண்ட். இது மினிட்ல இருக்கு, இது வந்து செகண்ட்ல இருக்கு. இது ரேடியன், இது வந்து ரெவல்யூஷன்.
ஸோ இப்போ ரெண்டுக்குள்ள ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா n is equal to radian per second is equal to 2 pi n by 60. இது 60 ஆன்சர் போடுறோம் அப்படின்னா இங்க வந்து ஸ்பீட் இன் ஆர்பிஎம் இன் மினிட்ஸ்ல இருக்கு, இங்க செகண்ட்ஸ்ல இருக்கு. மினிட்ஸ் டு செகண்ட், ஒரு மினிட்ஸ்க்கு வந்து 60 செகண்ட்ஸ். அந்த கன்வர்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து இந்த 60 போடுறோம். ஓகேவா? ரேடியன் பெர் செகண்டுக்கும் இந்த ரெவல்யூஷன் பெர் மினிட்டுக்குள்ள ரிலேஷன்ஸ் இதுதான். ஏன்னா இது ஆங்குலர் ஸ்பீடு. ஆங்குலர் ஸ்பீடுனால 2 பை n வரும். ஸோ 2 பை n மட்டும் தானே வரும். ஏன் 60 வருது அப்படின்னா அந்த மினிட்ஸ் டு செகண்ட் கன்வர்ஷன்ஸ்க்காக இந்த 60 வருது. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், இதில் சப்ஜெக்ட் பண்றேன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இதில் சப்ஜெக்ட் பண்றேன். அப்போ என்ன வரும், இந்த ஈபிக்கு பதிலாக அந்த ஃபார்முலா பி பை இசட் என்பது 60 போட்டுக்கலாமா, கரண்ட்டுக்கு பதிலாக ஐஏ போட்டுக்கலாம். டார்க் தான். இந்த ஸ்பீடு ஆங்குலர் ஸ்பீடுக்கு பதிலாக இந்த ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளை பண்றேன். சிம்பிளை பண்ணும்போது இந்த ஸ்பீடும் இந்த ஸ்பீடு கேன்சல் ஆயிருது. இந்த 60 இந்த 60 கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு டார்க் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும், டார்க் ஈக்குவேஷன்ஸ். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாமா, இல்லை வேற ஏதாவது அனோன் பாராமீட்டர் இருக்கான்னு பார்க்குறேன். P வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் 4 போல்ஸ் நோன் வேல்யூ தான். ஃப்ளக்ஸ் பெர் போல் நோன் வேல்யூ 25 மில்லியம்பர். இசட் வேல்யூ இஸ் நோன். ஐஏ வேல்யூ ஆர்மேச்சர் கரண்ட் லோட் கரண்ட் 40 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, நோன் வேல்யூ. ஏங்கிறது என்னது, பேரலல் பாத். இது வேவ் வவுண்ட்னு கொடுத்துருக்கறனால ஏ வந்து 2. இது லேப் வவுண்ட்னு கொடுத்தாங்கன்னா பி ஈக்குவல் ஏ. பட் இது வேவ் வவுண்ட் கொடுத்தனால ஏ வந்து ஈக்குவல் 2. இப்போ எல்லா வேலையும் சொன்னா இருக்கு. இதை சிம்பிளை பண்றேன். சிம்பிளை பண்ணி ஆன்சர் பண்றேன். எனக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 248.9. அப்போ ஆப்ஷன் டி வந்து ஆன்சர் இருக்கு. அடுத்து 7வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ஒரு டிசி மெஷினுடைய இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து 500 ஆர்பிஎம் இருக்கும்போது 180 வோல்ட். இதே இது 600 ஆர்பிஎம் இருந்தா அதோட வேல்யூ என்னவா இருக்கும், இன்டியூஸ்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கும் ஸ்பீடுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் தெரிஞ்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். நமக்கு தெரியும் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கும் ஸ்பீடுக்கும் ரிலேஷன்ஸ் இபி பை இசட் என்பது 60A. இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து இன்டியூஸ்ட் இஎம்எஃப்க்கும் ஸ்பீடுக்கு உள்ள ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதில் மற்ற பேராமீட்டர்லாம் கான்ஸ்டன்ட். ஏன்னா ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, ஃப்ளக்ஸ் டு பி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. போல்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்னா, நம்பர் ஆஃப் கண்டக்டர் கான்ஸ்டன்ட்னா, பேரலல் பாத் கான்ஸ்டன்ட் தான் எப்பவுமே மிஷின்ஸ்க்கு. ஃப்ளக்ஸ் மட்டும் தான் மாறும். பட் இங்க வந்து இந்த மிஷின்ல ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. அப்போ இபி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட். அப்போ ரெண்டு ரேஷியோ எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும், EB1 by EB2 is equal to N1 by N2 கிடைக்கும். ஏன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா இப்படி தான் கிடைக்கும். ஓகே, EB1 is given எவ்வளவு 180 வோல்ட், N1 is given 500 RPM, N2 is given 600 RPM. equal to find EB2. ரைட்டா? EB1 180 வோல்ட் இருக்கும்போது 500 RPM, 600 RPM இருக்கும்போது இன்டியூஸ்ட் என்ன ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இதை சிம்பிளை பண்றேன். அப்போ EB2 is equal to பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்குது 216 வோல்ட் கிடைக்கு. ஆப்ஷன் பி வந்து ஆன்சர்ஸ். அடுத்து 8வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பாத்தீங்க அப்படின்னா சாப்பர் கான்செப்ட்ஸ் உள்ள வருது, பவர் எலக்ட்ரானிக்ஸ் கான்செப்ட்ஸ் உள்ள வருது. ஏன்னா டியூட்டி சைக்கிள் ஆஃப் சாப்பர் தான் கொடுத்துருக்காங்க, 1 குவாட்ரான் சாப்பர்னு கொடுத்துருக்காங்க. சாப்பருடைய அவுட்புட் எடுத்து இன்புட்டா டிசி மோட்டருக்கு கொடுக்குறாங்க. சரியா? ஸோ அப்போ இது என்ன சாப்பர் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்ன சாப்பர்னா 1 குவாட்ரான் சாப்பர். 1 குவாட்ரான் சாப்பர்னா ஸ்டெப் டவுன் சாப்பர். ஓகே, ஸோ அப்போ இன்புட் அந்த சாப்பரோட இன்புட் வந்து 500 வோல்ட் கொடுத்துருக்காங்க. சாப்போட அவுட்புட் எடுத்து இந்த மோட்டருக்கு இன்புட்டா கொடுக்குறாங்க. அப்போ அந்த சாப்போட அவுட்புட் கண்டுபிடிக்கணும். இது ஸ்டெப் டவுன் சாப்பர். அப்போ அவுட்புட் ஈக்குவேஷன்ஸ் என்னவா இருக்கும், நமக்கு V0 is equal D into Vin நமக்கு தெரியும். ஒரு ஸ்டெப் டவுன் சாப்பருடைய அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா D into Vin. D இங்க டியூட்டி ரேஷியோ. டியூட்டி சைக்கிள்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, 0.5 கொடுத்துட்டாங்க. இன்புட் வோல்டேஜ் அந்த சாப்பரோட இன்புட் வந்து 500 வோல்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிளி பண்ற இல்லை போட்டு சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 250 வோல்ட். இந்த சாப்பரோட அவுட்புட் தான் இந்த டிசி மோட்டருக்கு இன்புட்டா கொடுக்குறாங்க ஆர்மேச்சர் சைடு. இப்போ ஆர்மேச்சர் வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 250 வோல்ட். புரிஞ்சு முடியுது? ஆர்மேச்சர் வோல்டேஜ் வந்து 250 வோல்ட். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா இன்டியூஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இந்த மோட்டருக்கு இன்டியூஸ்ட் EB கண்டுபிடிக்கணும். EB is equal to VA minus IA கண்டுபிடிக்கணும். ஏன்னா RA வேல்யூ இஸ் given, IA வேல்யூ கொடுத்துருக்காங்க. IA வேல்யூ என்னது, ஆரம்பிச்சிருக்க 200 ஆம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ EB is equal to VA minus IRA. VAங்கிறது என்னது, இன்புட் தி மோட்டர். இன்புட் தி மோட்டர்ங்கிறது என்னது, அவுட்புட் ஆஃப் தி சாப்பர். ஸோ அப்போ VA 250 வோல்ட், VA V0. சப்ஜெக்ட் பண்றேன். சப்ஜெக்ட் பண்ணி ஆன்சர்ஸ் என்ன, இன்டியூஸ்ட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 230 வோல்ட். ஓகே, இன்டியூஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், ஸ்பீடு கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா கிவன்ல பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், டார்க் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1.4 வோல்ட்
பெர் ஆம்பியர் பெர் ரேடியன் செகண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த வோல்டேஜ் கான்ஸ்டன்ஸ் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இதுல இருந்து நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதில் ஸ்பீட் ரிலேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆனால் பட் நம்ம வோல்டேஜ் கான்ஸ்டன்ட்டுடைய ஃபார்முலா நமக்கு தெரியல. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யூனிட்ஸ்ல இருந்து ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வரதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அதுக்கான எபிலிட்டி நமக்கு இருக்கணும். சரியா? ஸோ அப்போ வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா KV is equal to EB by IF into N. இது எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா அந்த யூனிட்ஸ்ல இருந்து நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வோல்ட். வோல்ட்டுங்கிறதுக்கு இங்க வந்து ரெண்டு வோல்ட் தான். ஒன்று இன்டியூஸ் டிஎம்பா இருக்கும், இல்லை டெர்மினல் வோல்ட் தான் இருக்கும். ஒரு மோட்டார் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம டெர்மினல் சைடு லோட் சைடு போகக்கூடாது. இந்த மோட்டர் சைடு தான் இன்டியூஸ் டிஎம் தான் போடணும். ஸோ இந்த இன்டியூஸ் டிஎம் போடணும், ஏன்னா மோட்டார் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ EV போடணும். அடுத்த கரண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்மேச்சர் கரண்டா இருக்கும், இல்லை ஃபீல்டு கரண்டா இருக்கும். ஆர்மேச்சருக்கு லோட் சைடு போயிருது, இது ஃபீல்டு கரண்ட் தான் மோட்டருடையது. அப்போ IF ஃபீல்டு கரண்ட் போட்டுக்கணும். இன்டு ரேடியன் பெர் செகண்ட் ஸ்மால் ஏங்கிறது ஆங்குலர் ஸ்பீட் ரேடியன் பெர் செகண்ட். ஓகே, இது எப்படி இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்தது புரிஞ்ச முடியுதா? வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா வோல்ட் பெர் ஆம்பியர் பெர் ரேடியன் செகண்ட் இன்டு ரேடியன் பெர் செகண்ட். சில இடத்துல வந்து இந்த ஆம்பியர் கொடுத்துருக்க மாட்டாங்க வோல்டேஜ் கான்ஸ்டன்ட், கரண்ட் வேரியபிளா இருக்கும். ஸோ வோல்ட் பெர் ரேடியன் பெர் செகண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது யூனிட்ஸ் தந்தாப்புல நம்ம ஃபார்முலா வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதில் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட் வேல்யூ நோன், இன்டியூஸ் நியூ வேல்யூ நோன், ஃபீல்டு கரண்ட் வந்து என்ன 2 ஆம்ப்ஸ் சொல்லிட்டாங்க, அது நோன். இது நமக்கு ஆங்குலர் ஸ்பீட் மட்டும் தான் தெரியாது. சரியா? ஸோ இதுல நம்ம ஆங்குலர் ஸ்பீட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நமக்கு தெரியும் ஆங்குலர் ஸ்பீடு ரேடியன் பெர் செகண்டுக்கும் நார்மல் ஸ்பீடு லீனியர் ஸ்பீடு ரெவல்யூஷன் பெர் மினிட்டுக்கும் ரிலேஷன்ஸ் நமக்கு தெரியும். n = 2/n/60. ஏன் இந்த 60 வந்து புரிஞ்சுக்க முடியுதா? 60ங்கிறது மினிட்ஸ் டு செகண்ட் கன்வர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்ல நம்ம n கண்டுபிடிச்சிடலாம். n கண்டுபிடிச்சு எங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா எனக்கு ஸ்பீட் RPM கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ எனக்கு இந்த லீனியர் ஸ்பீடு ஆங்குலர் ஸ்பீடு எனக்கு ஆங்குலர் ஸ்பீடு ரேடியன் பெர் செகண்ட் பார்த்தீங்கன்னா 82.143 கிடைச்சிருக்கு. சரியா? சப்ஜெக்ட் பண்ணுறேன், இதில் சிம்பிளை பண்ணுறேன். n வேல்யூ எனக்கு என்ன அப்படின்னா 784.40. ஆப்ஷன் டி வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 9வது கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின்ஸ். ஜென்ரேட்டட் எனர்ஜியை வந்து திரும்ப சோர்ஸ்க்கு சப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நேம் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஆப்ஷன் பி வந்து சரி ஆன்சர்ஸ். டிசி மிஷின்ஸில் சில இடத்துல வரும், இந்த எலவேட்டர் சில அப்ளிகேஷன்ஸ் அதில் வந்து அந்த பிரேக்கிங் அந்த டைமில் கிடைக்கக்கூடிய பவரை வந்து ஜென்ரேட் பண்ணி திரும்ப சோர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அதை பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு வேறு பர்பஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணுவாங்க. சரியா? அதோட பேர் வந்து ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஓகே, அடுத்து 10வது கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங் இது வந்து எந்த இடத்துல எந்த இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எலவேட்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண பிரேக்கிங் தானே. ரோலிங் மில்ஸ், பிரிண்டிங் ப்ராசஸ், மிஷின் டூல்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோலிங் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர்ஸ். சரி, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியாதான். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் மேட்சிங்காக இருக்காது. குயிக் மோட்டர் ரிவர்சல் அதெல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது, சடன் ஸ்டாப்பிங் ஆஃப் ஓட்டரும் கிடையாது. சரியா? கண்ட்ரோலிங் தான். எலவேட்டர்ஸ் கண்ட்ரோலிங், ரோலிங் மில்ஸ் இந்த மோட்டர்ஸுடைய கண்ட்ரோலிங் தான். சரியா? ஓகே, அடுத்து 11வது கொஸ்டின்ஸ் மேட்ச் பண்ணணும். கடைசி கொஸ்டின்ஸ் டிசி மிஷின்ஸில் கடைசி கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். டிசி மோட்டர், டிசி ஜென்ரேட்டர். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. இல்லை எது உங்களுக்கு தெரியுது, இது தெரியாதெல்லாம் விட்டுருங்க, தெரியாத மட்டும் பாருங்க. டிசி ஜென்ரேட்டர்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அதுக்கு மேட்ச் ஆகும். டிசி ஜென்ரேட்டருக்கு ஏன்னா ஜென்ரேட்டருக்கு முதல்ல நம்ம வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகுது. இப்போ ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் பெஸ்ட். மோட்டருக்கு வந்து கண்டிப்பாக ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வராது. இப்போ டிசி ஜென்ரேட்டர் ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ். பி பார்த்தீங்கன்னா 3. பி பார்த்தீங்கன்னா 3 வரக்கூடியது வந்து 2 ஆப்ஷன் தான், ஏயும் சியும் தான். பிலையும் வரல, டிலையும் வரல. ஸோ பார்த்து ரீட் பண்ணிக்கலாம். பியும் டியும் ரீட் பண்ணிக்கலாம். அடுத்து வேற ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. இண்டக்ஷன் மோட்டருடைய ஸ்பீட் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அது வி ஷேப்ல இருக்கும். தெரிஞ்சதுதான். இண்டக்ஷன் மோட்டருடைய ஸ்பீட் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வி ஷேப்ல இருக்கும். அதனால வி கர்வ்னு சொல்லுவோம். இண்டக்ஷன் மோட்டர் தான் வி கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டி பார்த்தீங்கன்னா 2. டி வந்து 2 எங்க இருக்கு? டி வந்து 2 எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, டிசி மிஷின்ஸ்ல கான்செப்ட்ஸ் கிளியர். இனி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல 3 கொஸ்டின் தான் கேட்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதில் பார்த்தீங்கன்னா 25 kVA ரேட்டிங் கொடுத்தாங்க, பவர் ரேட்டிங் கொடுத்தாங்க டிரான்ஸ்ஃபார்மருக்கு. ஸ்டார் டு டெல்டா கனெக்டட் 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். சரியா? 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். பிரைமரி சைடு வந்து ஸ்டார், செகண்டரி சைடு டெல்டா. வோல்டேஜ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 3.3 kV ரேட்டிங். பிரைமரி சைடில் வந்து 3.3 கிலோ வோல்ட் லைன் வோல்டேஜ் தான் கொடுத்துருப்பாங்க. லைன் வோல்டேஜ் தான். ஓகேவா? டேன்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5:1. பிரைமரி சைடில் 5 டேன்ஸ் இருந்ததுன்னா செகண்டரி டேன்ஸ்ல 1 டேன்ஸ் இருக்கும். செகண்டரி சைடில் லைன் கரண்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சரியா? எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவர் ஈக்குவேஷன்ஸ். பவர் என்ன வரும்? பவர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு பிரைமரி பவர் ஈக்குவல் செகண்டரி பவர்.
சரி இது எப்படி எல்லாம் 3 ஃபேஸ்ங்க, அதனால 3 இன்ட்டு வி ஃபேஸ் செகண்டரி இன்ட்டு ஐ ஃபேஸ் செகண்டரி. இதுல வி ஃபேஸ் எஸ்ன்னு போடுறது நான் எப்படி போட்டிருக்கேன், செகண்டரின்னு போட்டிருக்கேன். ஐ ஃபேஸ் எஸ்ன்னு போட்டு செகண்டரி போட்டிருக்கேன். ஃபேஸ்னால ஃபேஸ்ன்னு போட்டிருக்கேன். பிஹெச்னு இருக்கேன். இல்ல நீங்க 2 செகண்டரி சைடுல 2 போட்டாலும் போட்டுக்கலாம். பிரைமரி சைடு 1 எடுத்துக்கலாம், செகண்டரி சைடு 2 எடுத்துக்கலாம். அப்படின்னு எடுத்துக்கலாம். V2 I2 எடுத்துக்கலாம். V2 ஃபேஸ் V2 ஃபேஸ் I2 ஃபேஸ் கூட எடுத்துக்கலாம். இந்த ரெப்ரசன்டேஷன் வந்து நீங்க எப்படிலாம் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதுல நோன் பாராமீட்டர் பார்க்கலாம். இதுல என்னென்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, ஐ ஃபேஸ் செகண்டரி கண்டுபிடிக்கணும். ஐ ஃபேஸ் செகண்டரி கண்டுபிடிச்சோம்னா ஐ லைன் செகண்டரி கண்டுபிடிச்சிடலாம். சரியா? பவர் வழி நோன் 25 kVங்கிறது நோன். வி ஃபேஸ் செகண்டரி கண்டுபிடிக்கணும். வி ஃபேஸ் செகண்டரி தெரியுமா? தெரியாது. பிரைமரி சைடுல உள்ள வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, 3.3 kV கொடுத்துருக்காங்க. இப்போ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், செகண்டரி சைடில் உள்ள வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆனால் அங்கே கொடுத்துருக்க லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, பிரைமரி சைடில் உள்ள லைன் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பிரைமரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். பிரைமரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ். இது என்ன கனெக்ஷன்ஸ்? பிரைமரி சைடு வந்து ஸ்டார் கனெக்ஷன்ஸ். ஸ்டார் கனெக்ஷன்ஸ்ங்கும் போது அந்த ஃபேஸ் வோல்டேஜுக்கும் லைன் வோல்டேஜுக்கும் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா VLC √3 × V ஃபேஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து பிரைமரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா லைன் வோல்டேஜ் கிவன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1905.312 வோல்ட். ஓகே, அப்போ பிரைமரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம செகண்டரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? செகண்டரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, டிரான்ஸ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ N2/N1 நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு. N2/N1 = V2/V1. V2 செகண்டரி சைடு, V1 பிரைமரி சைடு. சரியா? ஸோ V ஃபேஸ் செகண்டரி பை V ஃபேஸ் பிரைமரி. செகண்டரி டர்ன்ஸ் செகண்டரி வோல்டேஜ், பிரைமரி டர்ன்ஸ் பிரைமரி வோல்டேஜ், ரெண்டுமே பேஸ் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ எனக்கு பிரைமரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ் தெரியும், ரேஷியோ தெரியும். அப்போ வந்து செகண்டரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த ஈக்குவேஷன்ஸ்ல வந்து. N2 வந்து 1, N1 5. ஸோ இதை சிம்பிளை பண்ணுறேன். அப்போ எனக்கு செகண்டரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 381.06 வோல்ட் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ செகண்டரி சைடில் உள்ள ஃபேஸ் வோல்டேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த பவர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், செகண்டரி சைடில் உள்ள கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஃபேஸ் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? கண்டுபிடிக்கிறேன். இந்த ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து பிரைமரி சைடு செகண்டரி சைடில் உள்ள கரண்ட் ஃபேஸ் கரண்ட் = பவர் பை 3 × V ஃபேஸ். ஸோ சப்ஜெக்ட் பண்ணி சிம்பிளை பண்ணுறேன். எனக்கு என்ன வரும் அப்படின்னா, இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா செகண்டரி சைடில் உள்ள ஃபேஸ் கரண்ட் பார்த்தீங்கன்னா 21.868 ஆம்ப்ஸ். சரி, ஆனால் கேட்டிருக்க என்ன கேட்டிருக்க, லைன் கரண்ட் கேட்டிருக்காங்க. செகண்டரி சைடில் லைன் கரண்ட் கேட்டிருக்காங்க. நம்ம செகண்டரி சைடில் ஃபேஸ் கரண்ட் தான் வச்சிருக்கோம். செகண்டரி சைடு பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்டட். செகண்டரி சைடு பார்த்தீங்கன்னா டெல்டா கனெக்டட். ஸோ அப்போ ஃபேஸ் கரண்ட்டுக்கும் லைன் கரண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஸ் வரும்? டெல்டா லோடுக்கு IL √3 × I ஃபேஸ். சரி, அங்கே ஃபேஸ் கரண்ட் வேல்யூ தெரியும், இது லைன் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இதை சிம்பிளை பண்ணோம்னா ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 37.8 ஆம்ப்ஸ். ஆப்ஷன் ஏ வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 13வது கொஸ்டின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ல 2வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிரைமரி வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ் ரேட்டட் வோல்டேஜ் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. செகண்டரி சைடில் உள்ள டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரைமரி சைடில் உள்ள டர்ன்ஸ் கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த ரிலேஷன்ஸ் N2/N1 = V2/V1. இங்கே N2ங்கிறது என்னது? செகண்டரி டர்ன்ஸ். N1ங்கிறது பிரைமரி டர்ன்ஸ், அதான் கண்டுபிடிக்கணும். V2ங்கிறது செகண்டரி வோல்டேஜ் 200 வோல்ட், V1ங்கிறது பிரைமரி வோல்டேஜ் 2000. சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ இதை சிம்பிளை பண்ணுறேன். N1 பார்த்தீங்க அப்படின்னா 660. அப்போ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் பிரைமரி பார்த்தீங்கன்னா 660. ஆப்ஷன் பி வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து இந்த வீடியோட கடைசி கொஸ்டின்ஸ், டிரான்ஸ்ஃபார்மருடைய 3வது கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். ரேட்டட் கேவியே கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரேட்டட் கேவி வந்து 100 kVA அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அயன் லாஸ் கொடுத்துருக்காங்க 900 வாட்ஸ். காப்பர் லாஸ், ஃபுல்லோட காப்பர் லாஸ் கொடுத்துருக்காங்க 1600 வாட்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ன ரேட்டிங்ல கிடைக்கும், என்ன கேவியில கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ரேட்டட் கேவியே மேக்ஸிமம் எஃபிஷியன்சி உள்ள கேவிக்குள்ள ரிலேஷன்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கோத்ரூ பண்ணீங்கன்னா ஃபுல்லாக கிடைக்கும். ஒரே ஒரு வீடியோ விட்டுருப்போம், அதில் எல்லா கான்செப்ட்ஸுமே இருக்கும். சரி, அதை வேணா பார்த்துக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டட் கேவியக்கும் எஃபிஷியன்சி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி உள்ள கேவியக்கும் ரிலேஷன்ஸ் இதுதான். அப்போ கேவி அட் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி = கேவி அட் ரேட்டட் × ரூட் ஆஃப் அயன் லாஸ் பை காப்பர் லாஸ். இது எல்லா வேல்யூஸ் நோன் வேல்யூஸ். சப்ஜெக்ட் பண்ணுறேன். ரேட்டட் கேவி 100 kVA, அயன் லாஸ் வந்து 900, ஃபுல்லோட காப்பர் லாஸ் வந்து 1600. இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 75 kVA கிடைக்கும். ஆப்ஷன் பி வந்து சரி ஆன்சர்ஸ். ஓகேவா? இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ்ல உங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க.
நம்ம என்சிஎம் சென்டர்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல கூட உங்க டவுட் போஸ்ட் பண்ணலாம். அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் இமீடியட்டா கிடைக்கும். ஓகேங்களா? கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். எக்ஸாமினேஷன்ஸ்ல வந்து உங்களால நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட். தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.